பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். ஏசாயா 30வது அதிகாரம் 18வது வசனம், ஆனாலும் உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். கர்த்தர் நீதி செய்கிற தேவன், அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நாம நிறைய நேரங்கள்ல பிரச்சனைகளை, காரியங்களை மனதிலேயே வைத்து வெளியில சொல்றதில்லை. பிள்ளைகள் இன்றைக்கு படிப்புல, அவர்கள் வேலை இடத்துல, வாலிப பிள்ளைகள் அவர்களுடைய நாட்களில் கடந்து போற சேலஞ்சஸை சில வேளைகளில் பெற்ற இடத்துல சொல்லுவதில்லை. கனத்து இருதயத்தோடு அவர்களுக்குள் வைத்துக் கொள்ளுகிறாங்க. என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான வாலிப செல்வங்கள் இருக்கலாம், சகோதர சகோதரிகள் இருக்கலாம். யார் எனக்காய் இறங்குவாங்க? உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருக்கிறார். உங்கள் தேவைகளை சந்திக்கும்படி, உங்கள் இருதயத்தின் பாரங்கள் என்னவா இருந்தாலும் அது தேவ சமூகத்தில் இறக்கி வைங்க. எப்பொழுதுமே ஆண்டவரிடத்தில் உங்க காரியத்தை சொல்ல கற்றுக்கொள்ளுங்க. நான் ஜெபம் பண்றேன், அப்பா இடத்துல ஜெபம் பண்றேன் அப்படின்னு சொல்லுகிறோம். நம்ம இருதயத்தின் பாரத்தை ஒரு பாதத்தில் இறக்கி வைக்கணும். ஏன் உங்களுடைய இருதயம் மிகுந்த பாரமா இருக்குது? ஏன் உங்களுடைய இருதயம் கனத்த இருதயமா இருக்குதுன்னா, அதை நீங்களே சுமந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு இறங்கும்படி கர்த்தர் காத்திருப்பார், உங்கள் மேல் மனதுருகும்படி எழுந்திருப்பார். தேவன் உங்களுக்காய் எழுந்தருளும்படியாய் காத்திருக்கிறார். இந்த உலகத்துல நம்மளுக்கு மனது உருகுகிற ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. மனதுருகி கரம் நீட்டி அற்புதம் செய்பவர். இன்றைக்கு உங்களுக்கு அற்புதம் செய்யும்படியாய் தேவன் எழுந்தருளி இருக்கிறார். எந்த இடத்துல வெளியில சொல்ல முடியாதபடி இருதயத்துல அடைக்கும்படியாய், என் இருதயத்தை இந்த காரியம் அடைக்குது, வெளியில சொல்ல முடியல, சொல்லவும் முடியல, முழுங்கவும் முடியல, அப்படிப்பட்ட ஒரு காரியத்தின் அந்த அனுபவத்துல கடந்து கொண்டு போய் கொண்டிருக்கிறீங்களே, உங்களுக்கு இறங்கும்படியாய், உங்களுக்காக மனதுருகும்படியாய் என் தேவன் எழுந்திருக்கிறார். காரியங்கள் மாறுதலாய் அமைய போகிறது. உங்களுக்கென்று உத்தரவு கடந்து வர போகிறது. பரத்திலிருந்து உங்களுக்காய் மாற்று உத்தரவுகள் கடந்து வர போகிறது. இந்த நிலை மாறுமா? இந்த காரியங்கள் மாறுமா? எனக்கு மிகுந்த கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிற இந்த நபர் இந்த இடத்துல இருந்து மாறுவாரான்னு கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களுக்கு சொல்லுகிறேன், ஏசாயா 30:18க்கு அடையாளமாக உங்களுக்கு இறங்கும்படியான கர்த்தர், உங்களுக்கு மனதுருகும்படியான கர்த்தர், உங்களுக்கு விரோதமாய் உங்களுக்கு கஷ்டத்தை கொண்டு கொடுத்த அந்த நபரை உங்கள் பாதையிலிருந்து ஆண்டவர் விளக்க போறார். உங்களுக்கு என்று ஒரு மகிழ்ச்சியான பாதையை, ஒரு சந்தோஷத்தின் பாதையை, உங்களுக்கு நீதி செய்யும்படியா கர்த்தர் நீதி செய்கிற தேவன். இவ்வளவு நாட்கள் தேவ சமூகத்துல காத்திருந்தீங்க பாருங்க. தேவ சமூகத்துல உபவாசத்தோடு காத்திருந்தீங்களே, ஆண்டவரே உபவாசத்தோடு, நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு காத்திருக்கிற எனக்கா இறங்குன்னு காத்திருந்தீங்களே, இந்த வசனத்தின்படி உங்களுக்கு நீதி செய்யும்படியா ஆண்டவர் எழுந்திருக்கிறார். உங்களுக்கு என்று கடந்து வருகிற உத்தரவு மனிதர்களை மாற்றுகிறது, இடம் மாற்றுகிறது. உங்கள் பாதங்களை கர்த்தர் கண்மலையின் மேல் உறுதிப்படுத்தப்பட்ட பாதங்களாய் ஆண்டவர் நிறுத்துகிறார். உங்களுக்கு மனதுருகுகிற தேவன், உங்களை கரம் பிடித்து வழி நடத்துகிற ஆண்டவர் உங்களோடு கூட இருக்காருங்க. நீங்க கவலையே படாதீங்க. சந்தோஷமாய், மனமகிழ்ச்சியாய் தேவனை துதிங்க. அவருக்கு காத்திருக்கிற அனைவரும் பாக்கியவான்கள். நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதி. God bless you.